வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ஹெவி நியூக்ளியஸ் 2 லைட் நியூக்ளியஸாக ஸ்ப்ளிட் அப் ஆகும். அப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுறப்போ 2 or 3 நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அலாங் வித் தட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எனர்ஜி எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஹெவி நியூக்ளியஸ்னுடைய மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். வேறஸ் ஸ்ப்ளிட் அப் ஆன 2 டாட்டர் நியூக்ளியஸ்னுடைய மாஸோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரிஜினல் பேரண்ட் நியூக்ளியஸ்னுடைய மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அக்கார்டிங் டு மாஸ் எனர்ஜி ரிலேஷன். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் தானாக நடக்குமா அப்படின்னா இட் கேனாட் ஹேப்பன் ஸ்பான்டேனியஸ்லி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணணும். எப்படி ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னா நியூட்ரான்ஸ் வச்சு ட்ரிகர் பண்ணுவோம். நியூட்ரான்ஸ் வச்சு ஹெவி நியூக்ளியஸை கொலைட் ஆக வைப்போம். அப்படி கொலைட் ஆகிறப்போ ஹெவி நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கும். நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான் வந்து ரேஷியோ அன்ஸ்டேபிள் ஆயிடும். ரேஷியோ வந்து மாறிடும், ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ நியூக்ளியஸ் என்ன ஆகும், அன்ஸ்டேபிள் ஆயிரும். அன்ஸ்டேபிளான நியூக்ளியஸ் என்ன ஆகும், ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். எப்படி ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னா இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால 2 லைட்டர் நியூக்ளியா ஸ்ப்ளிட் அப் ஆகிட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த ப்ராசஸ் அப்போ தான் மாஸ் டிஃபெக்ட் உருவாகும். இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஃபிஷன் நடக்கும்போது 2 to 3 நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 3 நியூட்ரான்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை திருப்பியும் போய் கொலைட் பண்ணும். அப்படி கொலைட் ஆகிறப்போ அந்த நியூக்ளியஸ் எல்லாம் அன்ஸ்டேபிள் ஆகி திருப்பியும் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அந்த நியூக்ளியஸில் நடக்கும். ஸோ இப்படி தான் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிறப்பவும். இப்போது செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த 6 நியூட்ரான்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனை போய் கொலைட் பண்ணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ரியாக்ஷன் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் பேர் என்ன அப்படின்னா செயின் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இந்த செயின் ரியாக்ஷனில் 2 டைப் இருக்குது, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா இது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் நடக்கும். இந்த செயின் ரியாக்ஷன் நடக்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அந்த நியூட்ரான்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி. ஏன்னா அந்த நியூட்ரான்ஸ் தானே போய் அடுத்த ஃபிஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது, அதனால அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக் பவர்லாம் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸில் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அதனால தான் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா அட்டாமிக் பாம் சொல்லலாம். அதே நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாம் சொல்லலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு கான்செப்ட்லேருந்து வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.